சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓ அப்படியா? சரி, எங்க வீட்டு தோட்டத்தை நல்லபடியா பாத்துக்கங்க, பசியில வாட விட்டுறாதீங்க. தோட்டத்தை மட்டும் இல்ல, உங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். நிச்சயமா நல்லா பாத்துப்பேன். என்னங்க யோசனை எல்லாம் பலமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஐயோ சாரிங்க. எதுக்குங்க சாரி? அதான் பர்ஸ் நீங்க எடுக்கவே இல்லையே. இல்ல, என் கையில இருந்த மருதாணி எல்லாம் உங்க சட்டையில ஒட்டிக்கிச்சு. ஐயோ, என்னங்க இது? சட்டையெல்லாம் மருதாணி பூசி விட்டீங்க. நான் என்ன பண்றது? நீங்க கோழியை பிடிக்கிற மாதிரி எனக்கே தெரியாம என் பின்னாடி வந்தீங்க. நான் பயந்து உங்க சட்டையை பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. கையில இருந்த மருதாணி உங்க சட்டையில போட்டுருச்சு. ஆம்பிட்டுதான். வேணும்னா உங்க சட்டையை கழட்டி கொடுங்க, நான் துவைச்சு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், மருதாணிக்கார அவ்வளவு சீக்கிரம் போகாது. யாரு சொன்னா போகாதுன்னு? அதெல்லாம் என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு, நான் போக வச்சு காட்டுறேன். அப்படிங்கிறீங்க? அப்ப சரி. என்னங்க என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல, ஷர்ட்ல மருதாணி கரைப்பட்டுருச்சு, அதை கிளியர் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதான். இதே நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? சட்டை கொடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட். ஸோ சீக்கிரமா கரையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க. என்னங்க? ஏய், என்ன நடக்குதுங்க? என்ன கேட்டீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன். என்ன நடக்குதா? புல்லுல புழு, பூச்சி, எறும்பு எல்லாமே நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். என்னடி நக்கலா? செழியன் சட்டையில மருதாணி கரை படுற மாதிரி ஆக்கிட்டேன். செழியன் உன் இடுப்ப புடிச்சிட்டு இருக்காரு, நீ அவரை பார்த்து ரசிச்சு ரசிச்சு பேசிட்டு இருக்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் மனசுல நான் ஒண்ணும் நினைக்கலங்க. நான் தடுமாறி கீழே தான் விழப்போனேன். அவர் என்ன தாங்கி பிடிச்சாரு, அம்பிட்டுதான். அது உங்க பார்வைக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நான் முன்ன பின்ன அவரை பார்த்தது கூட இல்லங்க, இன்னைக்குதான் பாக்குறேன். அம்பிட்டுதான். அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ அவர்கிட்ட ஏதோ கொடுத்தியே, அது நீ என்ன கொடுத்த? ஓஹோ, நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? என் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது. ஆமா ஆமா, உங்க கண்ணு ஷார்ப்பான கண்ணுதான், தப்ப முடியாது. இந்த ஜால்ரா அடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல விஷயத்துக்கு நீ வா. சரி சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். அது ஒண்ணு இல்லைங்க, காலையில இவங்க கோயிலுக்கு வந்தாங்களா, அங்க அவரு யாரு என்ன ஏதுன்னு எனக்கு அப்போ தெரியாது. மிஸ் ஆனதே அவரு பர்சுன்னு அவர் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதான் கொடுத்த. அம்புடுதான். வேற ஒண்ணும் இல்லையே? ஐயோ, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே நீ அவர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது. அவர் எதிரில வந்தா தலை கீழே தொங்க போட்டுட்டு போயிடணும், புரிஞ்சுதா? அத மீறி நீ அவர்கிட்ட பேசுற பாக்குறன்னு தெரிஞ்சது, கொன்ன நோண்டிடுவ நோண்டி. என்ன பதிலியே காணோம்? நீங்க சொன்னா சரிங்க. அந்த பயம் இருக்கணும். இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. ஏய், இப்ப நீ யார கொசுன்னு சொன்ன? கொசுவ வேற எப்படிங்க சொல்றது? அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, அப்படியே சொல்றேன். உனக்கு
வாய் கொஞ்சம் நீளம். ஓ, அப், இல்லையே, சரியா அளவு எடுத்து வச்ச மாதிரி அழகா தானே இருக்கு. என்ன திமிரா பேசுற? உன்ன